ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ்வர். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. ரொம்ப ஒரு வாரமாக படுத்தி எடுத்துருச்சு. எல்லாரும் சளி காய்ச்சல் இருமல் வந்து ரொம்ப படாப்படுத்திடுச்சு. ஆனால் அன்னைய பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழ்க்கைங்கிறது இப்போ எல்லாமே ஒரு 4 கட்டணத்துக்குள்ளேயே அமைஞ்சு போயிடுது. அதனால் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து பசுமையாக நகர்த்தணும்னா இயற்கையோட கொஞ்சம் சேர்ந்து வாழ்ந்தால் தான் முடியும். அதனால தான் இயற்கையோட கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். இயற்கைங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு இங்கே, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டா எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனாலதான் இன்னைக்கு வந்து செலவு பண்ண போறேன். எல்லாரும் நார்த் இந்தியன் இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு காட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஈஸி டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யற சின்ன சின்ன ஐட்டங்கள் தான். நான் வந்து இது கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணிடுறேன். ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பாட்டில் வாங்கி வச்சிருக்காரு. அதை ஊற்றிடுமா? ஃபுல்லாக ஊற்றிடு. நம்ம இது எவ்வளோ யூஸ் பண்ணாலும் உடம்புக்கு ஒன்றும் கெடுதலே கிடையாது. இப்போ இந்த பனி காற்று சளி இருமெல்லாம் பிடிச்சிதுன்னா அப்போ கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பாருங்கள், நார்த் இந்தியன்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த பிபி சுகர் நோய் நொடின்னு எல்லாமே எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம கல்ச்சருக்கு இது வந்து ஹீட்டான ஆயில், அதனால வந்து நிறைய நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சம் ஊற்று. இந்த போதும். குளிர் நாட்களில் நம்ம இதை பயன்படுத்தலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணி பூண்டு போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு முட்டி கைகால் வலிக்கெல்லாம் வந்து நம்ம தடையுனாக்கா வலி குறையும். இப்போ எண்ணெய் சுட்டுடுச்சு. ஜீரகம் போடுமா? அவங்க மேக்சிமம் வந்து ஜீரகத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அவங்க லைஃப் ஸ்டைல் வேற, நம்மளது வேற. இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம கடைக்கு போனால் ஹோட்டலுக்கு போனால் இதுதான் எல்லாம் விரும்புகிறாங்க. வெடிக்கிட்டோம் போடு. அதனால வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் கல்கத்தா. அவர் நார்த் இந்தியன் கிடையாது, பியூர் தமிழ் தான். அங்கே பிறந்து வளர்ந்ததுனால அந்த கல்ச்சரில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஐட்டங்கள். அதனால மேக்சிமம் போட்டு இந்த மாதிரி ஐட்டங்களை நான் வீட்டில் செய்யறது. 3 நேரம் சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிட்றவர் அவர். அதனால எப்பயாவது இந்த மாதிரி குளிர் நாட்களில் சுட சுட செஞ்சு சாப்பிட எங்களுக்கு பிடிக்கும். இதில் வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் போட மாட்டேன். மிளகா பொடி, கொஞ்சம் சில்லி பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி, கசூரி மெத்தி, இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. மஞ்சள் பொடி போடலாம். மஞ்சள் பொடி எடுத்துக்கோ. அது அந்த ஃப்ரை பண்ணும்போதே அந்த ரம்ப இலை போட்டு தான் போதும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. போட்டது அவ்வளோ கமகமான இந்த ரூமே வாசமாக இருக்கு. இந்த ஊரில் பாருங்க, இவ்வளோ ஒருத்தரும் எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. இவ்வளோ புதினா, மல்லி ஒவ்வொரு தடவை நான் போகும்போதே இப்படிதான் கொடுப்பாங்க. அதை ஸ்டோர் பண்ணி. ஆமா, 5 ரூபா. எங்க ஊருக்குலாம் போனா இவ்வளவுதான், 10 ரூபா. சும்மா கொடுங்கன்னா சும்மா கொடுக்குற ஊர்ல போய் வாங்கிக்கோங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இது வந்து ரம்ப இலை. இதை பார்ப்போம், ஊனி வச்சு பார்ப்போம். மண்ணில் தொட்டியில வளர்ந்துச்சுன்னா கம்மன்னு நம்ம சமையல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு இதாக இருக்கு. இதில் தக்காளியை போட்டு, அது உருளைக்கிழங்கு வருஷம் ஃபுல்லா உருளைக்கிழங்கு கொடுத்தா எங்க வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு. எங்க பிள்ளைங்களும் அப்படியே பழகிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம தான் தமிழ்நாட்டுல தான் வாயு பிடிச்சிக்கும், கால் வலிக்கும், முட்டி வலிக்குங்கிறோம். ஏன்னா நம்ம பழகலை, அதனாலதான். மற்றபடி உருளைக்கிழங்கு ஒன்றும் எதிரி கிடையாது. பழங்களுக்கு எப்படி எலுமிச்சம்பழம் ராஜக்கண்ணியோ அது மாதிரி காய்கறிகள்ல இந்த உருளைக்கிழங்கு வந்து ராஜக்காய், ராணிக்காயும் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயும் எல்லா டிஷ்லயும் அவங்க வந்து இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு போட்டு வெண்டைக்காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு பாவக்காய் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு மெயினா வச்சுதான் அவங்க டிஷ்ஷே அமையும். நம்ம ஒரு 1/2 கிலோ வாங்குவோம், அவங்க 5 கிலோ வாங்குவாங்க. இப்போதைக்கு இது போதும். அவ பானிபூரி கேட்டுக்கிட்டே இருக்கா நித்யா. அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வை, ஈவினிங்கா போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். தண்ணி வடிகட்டி உரிச்சு வச்சிரு. இப்ப இந்த உப்பை போட்டுக்கலாம் கொஞ்சமா. ஏன்னா ஒரு வேளைக்கு தானே செய்ய போறோம், அதனால போதும். அதே மாதிரி உப்பு வந்து இப்ப மாறியாச்சு. அது பேரை கட்டுமா? டாட்டா சால்ட் வந்து ஹிமாலயன் சால்ட். ரோஸ் கலர்ல இருக்கு, நல்லா இருக்கு. பிபி சுகர் எல்லாம் கம்மியாகும்னு சொல்லிட்டு இப்ப இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது காலி ஆயிடுச்சு, இப்ப இன்னொன்னு வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் போட்டாலும் சூப்பரா தான் இருக்கு டேஸ்ட். இந்த உப்பு அளவுக்கு அதிகமான எல்லாமே வேஸ்ட் தான். உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்ற மாதிரி அளவுக்கு அதிகமானாலும் வேஸ்ட் தான் ஆகும். போட்டுட்டு மூடி வச்சு. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கா. இப்போ இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இந்து உப்புங்கிறது வேற தெரியலம்மா எனக்கு. இப்ப இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம், கிளறி விடு. இந்து உப்பு ஒரு வேளை இப்படிதான் இருக்குமோ? இப்ப ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மசாலா எல்லாம். இப்ப தண்ணி ஊத்திக்கலாம், தேவையான அளவுக்கு ஊத்தினா போதும். இந்த வானொலிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க எங்க வீட்டுல, தூக்கி போடவே மனசு வர மாட்டேங்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா எங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இது தூக்கி போட மனசு வராம வச்சிருக்கேன். ஆனா ரொம்ப இது வந்து கல்கத்தா வானொலின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வெயிட்டு, எதுவும் தீயாது, எந்த சமையல் பண்ணாலுமே தீயாம அப்படியே சூப்பரா இருக்கும். அதனால தூக்கி போட மனசு இல்லாம அப்படியே வச்சிருக்கேன். சரிம்மா, அந்த உருளைக்கிழங்கு ஊறி உரிச்சிட்டு போட்டா முடிஞ்சது. சப்பாத்தி சாஃப்டா வர்றதுக்கு என்னன்னு கேக்குறீங்க. என்னன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு பிசையணும். கைடுமா இப்படி விரல் வச்சா உள்ள போயிட்டு அப்படியே ஒரு சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் சப்பாத்தி வந்து நமக்கு ஸ்மூத்தா நல்லா 2 விரல பிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படிதான் இருக்கும். இதுல பாலோ தயிரோ எண்ணெய் எதுவுமே கிடையாது, அப்படியே பிசைஞ்சு அப்படியே தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி பிசையும் போது வந்து இந்த முட்டியை வையும் அப்படி இந்த அழுத்தம் கொடுத்து பிசையும் போது அதுக்குள்ள குளூட்டன் வந்து வெளியில வரும். அப்போ வந்து அது நல்லா மாவு வந்து சூப்பரா மென்மையாக்கி தரும். அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி 2 மணி நேரம் ஊற வச்சாலும் அதுக்கு பிசையறதுல பொறுத்து தான் நம்ம சப்பாத்தி சாஃப்டா வர்றது இருக்கு. நம்ம எவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாலும் மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியா சூப்பரா வர ஆரம்பிக்கும். அதனால இதுதான் ஒரு சீக்ரெட் மெத்தட், மாவு பிசையறதுல தான் இருக்கு. லேசா அப்படியே கையெல்லாம் கெமிக்கி போடும், சுடாதுமா. இங்க பாரு, போராடணும் வாழ்க்கையில, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போராடணும். அதுல அடுப்பங்கரையில இருந்து தான் வரும். அதனாலதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கோ ஆம்பளை பிள்ளைங்களுக்கோ கிச்சன்ல வேலையை கொடுத்து பழக்கணும். அவங்களுக்கு வந்து எதையுமே தாங்குற சக்தி வந்து கிச்சன்ல இருந்து சுடும். ஒரு பக்கம் குக்கர்ல சுட்டுப்போம், ஒரு பக்கம் பால் குண்டால சுட்டுப்போம், ஊன்னு கத்துவோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வந்து பழகிக்கும். மனசும் சரி, எங்க போனாலும் அலாட்டா, ஆமா அலாட்டா இருக்கும் உடம்பு மனசும். அதனால கிச்சன்ல வேலையை கொடுத்து பழக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்மளுடைய கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சா? எண்ணெய் ஒண்ணு சிம்பிளா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இனி இன்னும் ஒரு கொதி வரணும், ஏன்னா கிழங்குல எல்லாம் கொஞ்சம் மசாலா ஏறணும். மல்லித்தழையை போட்டு ஏற்கனவே நம்மளுடைய உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி. இதே மாதிரியே நம்ம வேற என்னடி போடலாம்? சோயா. ஆமா, அவங்க அப்பா கிச்சன்ல விட்டா ஐயோ அம்மா எல்லாம் மிக்சடு வெஜிடபிள் போட்டு அப்படியே ஒரு கிரேவி பண்ணுவாரு. சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்ல. சரி, அந்த அடுப்புல கல் வை, பொறுமையா வை. இது வழுக்கிடும். துணி வச்சுட்டோட நல்லா மாவு கையில் வச்சு ஷேக் பண்ண, அப்படியே வச்சு நல்லா உருட்டு. அந்த சூட்டில் வந்து மாவு இன்னும் கொஞ்சம் பதமாக நல்லா வரும். வச்சு அமைக்கிட்டு அப்படியே ரவுண்டா. நித்யஸ்ரீ சூப்பராக கற்றுக்கிட்டா சப்பாத்தி செய்யறதுக்கு. இனி இந்த அம்மாவுக்கு தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கணும். இவங்க ரொம்ப பிஸியாகவே ஸ்கூலுக்கு ஓடிட்டு இருக்கிறதுனால. நான்லாம் கல்யாணம் புதுசு நான் எங்கள் ஊர்லாம் வந்து எங்கள் வீட்டிலாம் வந்து சப்பாத்தி எப்பயாவது தான் செய்வோம், வாரத்துக்கு ஒரு நாள். அப்பாவுக்கு டெய்லியும் செய்யணுமா, எனக்கு ரவுண்டாவே வராது. திட்டினார் ஒரு நாள், என்ன ஒரு சப்பாத்தி கூட செய்ய தெரியாதா அப்படின்னாரு. எனக்கா அழுகி ஆத்திரமா வருது. அது வரைக்கும் எங்க வீட்டுல நான் வச்சுதான் சட்டம் ஜாலியா இருந்துட்டு எங்க அக்கா செய்வா, எங்க அம்மா செய்வாங்க. ஐயோ என்னடா இதுன்ட்டு அப்பா மத்தியானம் சப்பாத்தி கேட்பாரு. 2 சாதம் குழம்புலாம் இருந்தாலும் 2 சப்பாத்தி. உடனே என்ன பண்ணுவேன், இது மாதிரி பெருசா கோணங்க மணக்கான்னு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டப்பா வச்சு கத்தியோ இல்லை டப்பா வச்சு ரவுண்டா இது பண்ணி போட்டு எடுத்துருவேன். உடனே பார்த்துட்டு என்ன அதுக்குள்ள சூப்பரா கத்துக்கிட்டே பரவாயில்லையே. அந்த சீக்ரெட் இன்னைக்கு வரைக்கும் அவர் தெரியாது. இந்த வீடியோ பார்த்தாருன்னா ஆஹா இவ்வளவு கோல்மால் பண்ணிருக்காளா. எனக்கு அது மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் சப்பாத்தி பண்ணதெல்லாம் எனக்கு வரவே இல்லடி சுத்தமா. இப்படி அப்படியும் போகுது கொணக்கா மணக்கான்னு. திட்ட மாட்டா, என்ன ஒரு சப்பாத்தி கூட செய்ய தெரியலையா அப்படின்னு கேட்டாரு. என்ன அது வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை எங்க வீட்டுல எல்லாம். இப்படி எல்லாம் எதுவுமே கேட்டதில்லை. இப்படி கேட்டுட்டாரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் நம்ம தானே ராணி. அது மாதிரி ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அது மோட்டிவேஷனலா எடுத்துக்கணும். அது வந்து திட்டாங்களே நம்மள அப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சா அது ஒன்றும் பண்ண முடியாது. சரியா?
நம்மள ஒருத்தவங்க குறைன்னு சொன்னா அது என்னன்னு சரி பண்ணதான் பார்க்கணும். அப்புறம் அதுல இருந்து நான் ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணேன். அந்த டப்பா வச்சு ரவுண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. என்ன முடியாது என்னப்பா அப்படின்னு செஞ்சு பார்த்து சூப்பரா வந்துருச்சு. அதனால இப்ப நித்யா அழகா செய்யறாள், பிரியாவும் சூப்பரா செஞ்சுட்டான். ஓகே இதை பாருங்க இப்படிதான் வரும். சரி இல்லை, நம்மளுடைய கிரேவி ரெடி. சூப்பரான இது அவ்வளோதாங்க. இது வந்து சாதத்துக்கும் சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஓகே. கை வச்சா சுட்டுடும், பயப்படுவோம். அப்பா அசால்ட்டா செய்வாரா, என்னடா அப்படி செய்யறாருன்னு பார்த்து எல்லாருமே அப்படிதான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரதான் நமக்கும் ஒரு டேலண்ட்னு அப்படியே நிக்க வேண்டியதுதான். ஆலு பரோட்டாவா, அது ஒரு நாள் செய்வோம். இப்ப வேண்டாம், அதுக்குள்ள பொட்டுக்கடலை வாங்கணும். அது நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு பக்கம். அது வந்து ரொட்டி சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். இல்ல ஒரு மாதிரி உப்பி வராது, ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். அதனால ஒரு அந்த ப்ரௌனிஷா வருது இல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னன்னாக்கா, துணி இருந்ததுன்னா அப்படி போட்டு பண்ணாக்கா அப்படி உப்பி வரும். இப்போ நம்ம சப்பாத்தி தானே பண்ண போறோம், அதனால எண்ணெய் லேச தடைப்பு இல்லை நெய் தடைப்பு. லேச ஊற்றக்கூடாது, தடவணும். அவ்வளோதான். திருப்பி போட்டு ஆமாம் போதும், ஒரு பக்கம் தடவினாலே போதும். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ரொட்டியும் ரெடி. எம்மியாக ரெடி ஆயிடுச்சா, பலன்னு போடு. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சுதா. எதுவுமே கற்றுக்கிட்டா ஈஸி தான். ஓகேவா? என்னது? அவ்வளோதான், வாழ்க்கைங்கிறதே கற்றுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் எவ்வளவோ கற்றுக்க வேண்டிய. ஆஃப் பண்ணிடு, மல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிடு. இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டி செஞ்ச சூப்பரான சப்பாத்தியும் ஆலு சப்ஜியும் ரெடி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்கா ரொட்டி. எனக்கு அது பிடிக்காது, கேஸில் சுட்டு சாப்பிட்றது. அதனால நான் அப்படியே ஷேக் பண்ணி எடுத்துரும். அவ்வளோதான். அப்பா பண்ணுவேன், மாவு பேசுறது தான் இருக்குது. அதுக்குன்னு தனியாக இப்படி பண்ணக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மெத்தடே வேற, ஃபுல்கா ரொட்டிக்கு மெத்தடே வேற. இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. இந்த கிரேவி, ஆமாம் பார்த்தீங்களா, இது சப்பாத்தி வெங்காயம். ஓகேவா? சூப்பரான காலையில் சாப்பாடு ரெடி. எப்படி சாப்பிட்டு காட்டு நீ செஞ்சது. ஊற்றிக்கோ. சுட சுட சப்பாத்தியும் ஆலு சப்ஜி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, எம்மியா இருக்கும். ஊதி சாப்பிடு, வாயில வச்சிடா சுட சுட. சூப்பரா இருக்கேன். அப்படியே இயற்கையோட சேர்ந்து. ஆனா நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாதும்பாங்க. சரி வா, ஓகே. ஆமா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.